சார் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? வாங்க சொல்கிறேன். வாங்கம்மா. சார் சார் உங்கள் மகன் வந்திருக்கான். இந்த வாங்கிக்க. சந்தோஷமா செல்லும். அப்பா, நான் கணக்குல 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கேன். புத்திசாலிடா. அப்பா, நீங்க எப்பப்பா என்னையும் அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? வாப்பா. என்னங்க, என்னாச்சுங்க? ஏய், ஒன்றும் இல்லைம்மா. 2 நாள் முன்னாடி லேசா நெஞ்சு வலி இருந்தது. இவர் தான் கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்தாரு. செக்அப் பண்ண டாக்டர் தான் உடனே ஒரு பேர் வச்சிருவாங்களே, ஹார்ட் அட்டாக்கா. இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய நோய் இல்லைம்மா. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க சார். என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன். சாருன்னு கூப்பிட்டேன். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வெக்கமா இருக்காப்பா? இல்ல, தப்பு என் மேலதான். ஒரு தப்பா பண்ண நிறைய பண்ணிட்டேன். பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட்டது பெரிய தப்பு. எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு விலகி போன அம்மாவை போகட்டுன்னு கை கழுவி வேடிக்கை பார்த்தது இன்னொரு தப்பு. என் மகனான உனக்கு அந்த அந்தஸ்தை தராதது இன்னொரு பெரிய தப்பு. சின்ன வயசுல நீ என்னைக்கு என்னையும் என் அம்மாவையும் உங்க கூட கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டதுல இருந்து உன்னை தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். பயமா இருந்தது. மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய அந்த டிஜிபிங்கிற கௌரவமான பதவிதான் என்ன அந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சு. இப்போ யோசிச்சு பார்த்தா சாரதா என்னை விட்டு போனதும் எனக்கு குழந்தை பிறக்காம போனதும் ஆண்டவன் எனக்கு கொடுத்த தண்டனை. இப்பதான் எனக்கு புத்தி வந்துதான் நீ யோசிக்கிறது எனக்கு புரியுதுப்பா. வா, வந்து உட்காரு. வாப்பா. மரணம் தன்னை நெருங்கும் போது எல்லாரும் பயப்படுவாங்க. நானும் அப்படித்தான். எனக்கு வாரிசு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்துக்கு நான் சொல்லி ஆகணும். எனக்கு கொல்லி வைக்கவும் எனக்கு கடைசி காரியங்களை செய்யறதுக்கும் என் புள்ள இருக்கான்னு சொல்லணும். சாக நான் பயப்படலப்பா. இருந்தாலும் உங்களை பார்க்க என்னைக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். உன் கூடயும் லக்ஷ்மி கூடயும் இருக்கணும்னு ஒரு நாள் ஆயுசு கேட்டேன். அப்பா, அப்பாவை எடுத்துறாதப்பா. கடவுளுக்கு மேல நான் உங்களை விரும்புறேன்ப்பா. நீங்க கடவுளோட மேலானவர்னு ஒவ்வொரு நாளும் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க சூழ்நிலையெல்லாம் அம்மா எனக்கு விவரமா சொன்னாங்கப்பா. சரியான நேரத்துக்கு தான் வக்கீல் வந்திருக்காரு. இவர் அட்வொகேட் மிஸ்டர் ராஜ்மோகன், என்னோட லீகல் அட்வைசர். இவர் என்னோட பிரதர் இன் லா, சிட்டி போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் தேவராஜ். இவன் என்னோட பையன். உங்களை பத்தி இப்பதான் கேள்விப்பட்டேன். அதான் நேர்ல பார்த்துட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். உங்க பேர் என்ன? விஜய் கிருஷ்ணன். நான் எழுதின உயில் பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா வக்கீல் சார்? இல்ல, இன்னும் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமையே ஒரு உயில் பத்திரத்தை எழுதி வக்கீல் சார் கிட்ட கொடுத்துருக்கேன். என் சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு இனி நீதான்ப்பா. உங்க சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. அப்பா, உங்களை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதுவே போதும்பா. அதை பத்தி கவலைப்படாத. இனி என் கூட இருக்கலாம். நமக்கு சொந்தமான பரம்பரை வீட்டுல நீயும் அம்மாவும் என் கூடவே இருக்க போறீங்க. என்ன நான் சொல்றது? ஆமா, நீங்க தப்பா சொல்லுவீங்களா? அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா உன் கூடவே இருக்கேன்னு நினைச்சுக்கோ.
இங்க என் கூட இருக்கிறதுக்கு இவர் போதும். ரொம்ப வருஷமாவே இப்படியே காலம் தள்ளிட்டேன் இல்லையாப்பா? கிளம்புப்பா, அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. வணக்கம்மா. நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு ஐயா ஃபோன் பண்ணி சொன்னாரு. உள்ள வாங்கம்மா. இதுதான் அப்பாவோட ரூமு. இதெல்லாம் எப்படிமா? ஒவ்வொரு வருஷமும் உன்னோட போட்டோவை அனுப்ப சொல்லி உங்க அப்பா என்ன வற்புறுத்துவாரு. உன் பர்த்டேக்கு நான் உனக்கு கொடுக்குற பிரசன்ட் கூட உங்க அப்பா உனக்கு கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறது தான். நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். என் அப்பாவை இத்தனை வருஷம் மிஸ் பண்ணதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. என் ஆயுசுல பாதிய கடவுள் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவ்வளவு நாளாவது நான் அப்பா கூட இருக்கலாம்ல. விஜய், ஓ, நீதானா? இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எங்க போற? நான் போல, நீங்க தான் மாமா. இந்த நிலைமையில் நான் எங்க போக முடியும்? அதை நான் தானே முடிவு பண்ணணும் மாமா. கோடீஸ்வரனான அக்கா புருஷனுக்கு வாரிசு இல்லாததை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்தை எல்லாத்தையும் நானும் என் குடும்பமும் அனுபவிக்கலாம்னு நினைச்சோம். எங்க அக்கா போய் சேர்ந்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் கடவுளே பாக்கி இருக்கிற இவனையும் கூட்டிட்டு போயிடுன்னு வேண்டேன். அதுக்கப்புறம் நான் பல திட்டங்களும் போட்டு வச்சிருந்தேன். சிட்டிக்கு நடுவுல இருக்கிற உங்க பரம்பரை வீட்டை இடிச்சு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு நான் விஷுவலா இமேஜின் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் உங்க பொண்டாட்டியும் பையனும் வந்து என் கனவு கோட்டையே இடிச்சிட்டாங்க. இப்ப ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு இல்ல மாமா, எனக்கு தான். அந்த பிளாக்கை நான் உடனே கிளியர் பண்ணலன்னா நான் செத்தே போயிடுவேன். வேணும்னா உங்க பொண்டாட்டியும் பையனையும் கொல்லலாம். எதுக்கு 2 கொலை பண்ணி பாவத்தை அதிகரிக்கணும்? இப்படின்னா ஒரே கொலையில முடிஞ்சு போயிடும்ல. ஆக்சிஜன் கிடைக்காம நீங்க செத்தீங்கன்ற பாவம் எனக்கு எதுக்கு? என்ன சார் இது? வாய மூடுறா, ஒன்னுடுவேன். சார், நீ எதையும் பார்க்கல, உனக்கு எதுவும் தெரியாது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது பழிய உன் மேல போட்டுருவேன். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியும் பொண்ணுங்களும் இருக்கிற அந்த வீடு தமிழ்நாடு போலீஸே ஏறி இறங்குற சத்திரமாயிடும். புரிஞ்சுதா? நார்மல் டெத். அம்மா, அப்பா வந்துட்டாரு. யார் நீங்க?
உள்ள இருந்து ஓடி வரீங்க உங்களை எல்லாம் வெளியே அனுப்பு யாரு இவங்க? எங்க அம்மா விடுங்க சார், சார், எங்க அப்பா சார். நீ யாரா? சார் என்ன தெரியலையா? ஹாஸ்பிடல்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. அவர் எங்க அப்பா சார். அப்பாவா? யாரோட அப்பா? எங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு பையனா? வெளியே போடா. யோ, இவனை தூக்கி வெளியே போடுங்க. சார் எங்க அப்பா சார். போமா, வெளியே போடா. அம்மா விடுங்க. போடா. போமா. எங்க அப்பா வெளியே போ. பாத்துக்கிறேன் சார். போடா. என்னடா இது? உன்னோட அப்பா கடைசியா அவர் முகத்தை பார்க்க கூட எங்களை விடல சார். கிருஷ்ணன் சார் உங்களுக்கு கொடுத்த பரம்பரை வீட்டிலேருந்து உங்களை அவங்க வெளியில் அனுப்புறதுக்கு போலீஸ் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணலைன்னாலும் உங்கள் அப்பா உங்களுக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் என் கையில் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க? இந்த கேஸில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சொத்து முழுவதும் உங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த சொத்தை விட எங்க அப்பாவை தான் நான் முக்கியமா நினைக்கிறேன். ரிட்டையர்ட் டிஜிபி கிருஷ்ணன் தான் எங்க அப்பாங்கிறத நிரூபிக்க எனக்கு இருக்கிற ஒரே சாட்சி இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த பத்திரம் தான். ஆ மிஸ்டர் மேத்யூஸ், என் ரூமுக்கு வாங்க. எதுவா இருந்தாலும் ரெண்டுல ஒன்று தெரிஞ்சுக்காம நான் ஊருக்கு போக மாட்டேன். இப்போதைக்கு தங்க வாடகை வீடு எடுத்திருக்கேன். இப்போ அம்மா அங்கதான் இருக்காங்க. ம் வாங்க சார். மேத்யூ வர்கீஸ் என்னோட ஜூனியர், வெரி பிரில்லியன்ட். இந்த கேஸை இவர் தான் நடத்த போறாரு. நான் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால தான். சார் நீங்க இல்லாம எப்படி? நீ ஒன்றும் பயப்படாத. இந்த கேஸை யார் அட்டன் பண்ணலனாலும் நீ தான் ஜெயிப்ப. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது சாலிட் ப்ரூஃப். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இறந்து போன ரிட்டையர்ட் டிஜிபி கிருஷ்ணன் பேர்ல இருந்த சிட்டில அவர் பேர்ல இருக்கிற பங்களாவில இருந்து என்னோட கட்சிக்கார ராஜலட்சுமியும் அவரோட மகன் விஜய கிருஷ்ணனையும் போலீஸ்காரங்க பலாத்காரமா வெளியில அனுப்புனது உண்மைதானே? ஆமா. எதுக்காக அவங்கள அப்படி வெளியில அனுப்புனீங்க? பூட்டி கிடந்த அந்த வீட்டுல அத்துமீறி தங்குனதுனால. அத்துமீறி தான் தங்குனாங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வீட்டோட சொந்தக்காரர் மிஸ்டர் கிருஷ்ணன் எங்க அக்காவோட புருஷன் தான். அப்போ உங்க சகோதரி தான் மிஸ்டர் கிருஷ்ணனோட முதல் வைஃபா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் கிருஷ்ணனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுங்கிறது தப்பு. மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான். அது வேற யாரும் இல்லை, இங்கே சாட்சி கூண்டில் நிற்கிற போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் தேவராஜோட ஒரே சிஸ்டர் தான். திரு கிருஷ்ணன் அவர்களின் சொத்து மீது தனக்கு உரிமை இருக்கிறது என்று கூறியிருக்கும் திருமதி ராஜலட்சுமி அவர்களை விசாரிக்க கணம் கோட்டார் அவர்களை அனுமதிக்க வேண்டும். ப்ரொசீட். ரிட்டையர்டு டிஜிபி மிஸ்டர் கிருஷ்ணனின் சொத்து மீது உரிமை இருப்பதாக கூறியிருக்கும் நீங்கள் அவருடைய மனைவியா? ஆமா. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எங்க நடந்தது? ஏதாவது கோவில்ல நடந்ததா? இல்ல. ஏதாவது மண்டபத்துல நடந்ததா? இல்ல. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா? இல்ல. அப்படின்னா நீங்க மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு கீப்பா? ஐ மீன் பப்பாட்டியா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. அப்போ உங்களுக்கும் மிஸ்டர் கிருஷ்ணனுக்கும் என்ன உறவு? நான் பெத்தெடுத்த என் மக விஜய் கிருஷ்ணனோட அப்பா தான் கிருஷ்ணன். மிஸ்டர் கிருஷ்ணனோட மகன் தான் விஜய் கிருஷ்ணன் ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அவரு நான் கைப்பட எழுதின ஒரு சொத்து டாக்குமெண்ட்ல எல்லாத்தையும் விவரமா எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா அந்த சொத்து டாக்குமெண்ட் எங்க? நீங்க தானே சார் அந்த டாக்குமெண்ட் எழுதினீங்க. எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியுமே சார். குட் ஆன்சர். குற்றம் இப்ப ஏன் மேல. அந்த சொத்து டாக்குமெண்ட்டை தவிர
வேற எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. யுவர் ஆனர், ரிட்டையர்டு டிஜிபி மிஸ்டர் கிருஷ்ணனை அவமானப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சியினர் வேண்டுமென்றே இந்த வழக்கை பதிவு செய்திருக்கின்றனர். இவர்கள் சுமத்தி இருக்கும் குற்றம் பொய் என்பதை நிரூபிக்க டிஒய்எஸ்பி மிஸ்டர் கோசி அவர்களை விசாரிக்க கணம் கோட்டார் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொசீட். இந்த கேஸோட வாதி திருமதி ராஜலட்சுமி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? பல வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு லாட்ஜை ரைட் பண்ணோம். அப்ப கைது பண்ண பொம்பளைகள்ல இவங்களும் ஒருத்தர். என் மேல எந்த கேஸும் போட்டுறாதீங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்சிட்டாங்க. நான் சும்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவங்க என் கூட தான் இருந்தாங்க. சார் அதால போய் சொல்றான். சைலன்ஸ் சைலன்ஸ். உட்கார்றா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பல பேரோட தொடர்பு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் நான் இவங்களை அனுப்பிட்டேன். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தியை காட்டிடும்ல சார். அதுக்கப்புறம் இவங்களை நீங்க பாத்தீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கை குழந்தையோட என் வீட்டுக்கு வந்தா. அந்த குழந்தை எனக்கு பிறந்ததுன்னு சொன்னா. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததா நீங்க நினைக்கிறீங்க? அது வருஷம் மாசத்துல வச்சு பார்க்கும்போது அது என் குழந்தையா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைக்கு விஜயகிருஷ்ணன் பேர் வச்சதே நான் தான் சார். மேல சொல்லுங்க. எங்க குடும்பம் மான மரியாதையோட வாழற ஒரு நல்ல குடும்பம் சார். இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்கிறதுக்காக மாசம் மாசம் நான் அவளுக்கு ஒரு நல்ல தொகையை கொடுத்துட்டு இருக்கேன் சார். யுவர் ஆனர், இந்த மாதிரி பல பேரை ஏமாத்தி இவங்க பணம் வாங்கினதுக்கு என்கிட்ட சாட்சிகள் இருக்கு. அசிங்கத்தை நினைச்சு பல பேர் இதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் கட்சிக்காரர் மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு இதுதான் நடந்திருக்கு யுவர் ஆனர். இந்த மாதிரி பல தடவை என் கட்சிக்காரரையும் இவங்க மிரட்டி இருக்காங்க யுவர் ஆனர். ஒருவேளை இவங்களோட மிரட்டல் தாங்காம தான் என்னோட கட்சிக்காரர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பார் நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். சமூகத்துல நல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிற பெரிய மனுஷங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே வர்ற இந்த மாதிரி விபச்சாரிங்களுக்கு நம்ம சட்டத்திலேயே இருக்கிற பெரிய தண்டனையா கொடுத்து டிஜிபி கிருஷ்ணன் மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு கணம் கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உன் சீனியர் கிட்ட சொல்ல இந்த சொத்து டாக்குமெண்ட்டை நான் எடுத்துட்டு போயிட்டேன். இனிமே நம்ம யார் முன்னாடி அசிங்கப்படவே வேண்டாமா? அந்த சொத்து டாக்குமெண்ட்டை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை வச்சு கோர்ட்ல எல்லாத்தையும் நிரூபிச்சலாம். சரியாம்மா? என்னம்மா? நீ என் ஆபீஸுக்கு வந்து புத்திசாலித்தனமான வேலை பண்ணிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன். அந்த சொத்து டாக்குமெண்ட் காணாம போச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் நான் தானே. அதனால அந்த டாக்குமெண்ட்டை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வந்திருக்கேன். ரொம்ப அறிவாளியா இருந்த ஆபத்துன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏது டைம்? என்கிட்டயே இப்ப டைம் இல்ல. அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். மரியாதை அந்த டாக்குமெண்ட்டை குர்றான்னு சொன்னேன். இல்ல, என் உயிர் போனாலும் அதை தரமாட்டேன்.
எடுத்துக்க சார். அவன் சொல்றது சரிதானே? அவனை கொன்னுட்டா டாக்குமெண்ட் எப்படி கொடுப்பான்? ஒருவேளை அவங்க அம்மாவை கொன்னா டாக்குமெண்ட கொடுப்பான்னு நினைக்கிறேன். டேய், ஒழுங்கு மரியாதை அந்த சொத்து டாக்குமெண்ட சார்ட்ட கொடுக்கலனா உங்க அம்மா உயிரோட கொளுத்திடுவோம். நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? டேய், தேவராஜ் சார் பணத்தை வாரி வாரி எங்களுக்கு இறக்கிறதால எங்களோட மனசாட்சி அவரோட காலடியில போட்டு வச்சுட்டோம். டேய், ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன டிவைஎஸ்பி ஆக்குனதே உன் அப்பா இல்லடா, இந்த சார் தான். அப்போ டைமை வேஸ்ட் பண்ணாம இவளை கொளுத்திடலாமா? ஐயோ வேண்டாம். நான் கொடுத்த நீங்க ரொம்ப மரியாதை வச்சிருந்த டிஜிபி கிருஷ்ணனை கொலை பண்றத நேர்ல பாத்துட்டோம். நீங்க ஒரு போலீஸ்காரனா இருந்தோம் மத்தவங்க கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்லல? அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் விஜய் கிருஷ்ணனை எப்படியாவது காப்பாற்றணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியாம ஒரு 3 மாசம் என் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து நான் அவனுக்கு வைத்தியம் பார்த்தேன் சார். அந்த சம்பவத்துல இருந்து விஜய் கிருஷ்ணனோட மனசுல வெறும் பகை மட்டும்தான் இருந்துச்சு, பயங்கரமான பகை. ஒரு நாள் காலையில திடீர்னு பார்த்தா விஜய் கிருஷ்ணனை காணோம். பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த அவனை கடவுள் கூட கைவிட்டுட்டாரு. விஜய் கிருஷ்ணன் ரொம்ப நல்லவன் டாக்டர். நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்காகத்தான் நடந்த உண்மையில உங்ககிட்ட சொன்னேன். டாக்டர், என்னால எதுவும் பார்க்க முடியல. எனக்கு எனக்கு எதுவுமே தெரியல. இருட்டா இருக்கு. தெளிவா எதுவும் தெரியலையா? எனக்கு பார்வை தெரியல டாக்டர், எனக்கு தெரியல. டாக்டர், ப்ளீஸ் கால் த ஐ ஸ்பெஷலிஸ்ட். கடவுளே, நான் ஐ ஸ்பெஷலிஸ்ட். நீ ஐ ஸ்பெஷலிஸ்டா? இல்ல, அவரை பார்க்க வந்தேன். ஜெயில இருந்து எப்ப வந்த? மெதுவா பேசுங்க சார், யாராவது கேட்க. அடுத்தவங்க பொருளை நீ திருடலாம், அத நாங்க வாயால சொல்லக்கூடாது. உண்மையை சொல்டா, எதுக்கு வந்தீங்க? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே எஸ்பி சாரு இனிமேலாவது வழி தவறி நடக்காதேன்னு சொன்னாரு. சரி, அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அங்க இருக்கிற போர்டை என்னால படிக்க முடியல. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆளை கேட்டப்போ அவர் தான் சொன்னாரு, இங்க போனா கண்ணாடியை டெஸ்ட் பண்ணி கண்ணில் வச்சா நல்லா படிக்க முடியல. இல்ல 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 இல்ல, கண்ணை ட்ரெஸ் பண்ணி கண்ணாடி போட்டா நல்லா படிக்க முடியும்னு சொன்னாரு. அதுக்காக தான் சார் வந்தேன். லாக்அப் மேல சத்தியமா சொல்றேன். திருட்டு நாயே, உனக்கு வேண்டியதெல்லாம் நாய்கள் ஜாக்கிரதை போர்டு மட்டும் தானடா? அந்த போர்டுல தான் நாய் படம் இருக்குமே, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் சார். அதுக்காக இல்ல சார், எழுத்துக்கள் எனக்கு தெரியலன்ற. நம்பர் 9 நீங்களா? இல்ல, நம்பர் 9 நீங்களான்னு கேட்டேன். அப்ப என்னோட நம்பரா தான் இருக்கும். நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். பென்ஷன் வாங்குறதுக்கு நீ எவ்வளவு நாள் இருக்கு? எதுக்கு? இல்ல, என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை நான் டிரைவரா வச்சுப்பேன். இல்லனா நாய் மாதிரி தெருவுல லோ லோ லோன்னு அலைய வேண்டியதுதான். அதுக்காக தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தா என்னால அப்ப கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இப்பவே உனக்கு கொடுத்தேன். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, ஓடி போ. ஐசைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. சம்திங் ராங் சம்வேர். டீடைல்டா ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். அவுட் பேஷண்ட்ஸை முதல்ல பார்த்தறேன். இட்ஸ் ஓகே. அதுக்குள்ள நம்ம ஸ்கேனிங்கை முடிச்சிடலாம். வாங்க, பார்த்து வாங்க. சிஸ்டர், இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் கழட்டி வாங்கிக்கோங்க. இங்கே உட்காருங்க. சிஸ்டர் வந்து உங்களை ஸ்கேனிங்க்கு கூட்டு போவாங்க. ஓகே? என் பார்வையில் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். கண்ணு தெரியலன்னு நான் போய் சொன்னேன். எதுக்காக? டாக்டர், என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் எப்படி இங்கே வந்தேன்னு. ராதிகாவும் கான்ஸ்டபிளும் எல்லாம் சொல்லிட்டாங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்பா அம்மாவோட வாழணுங்கிறது என்னோட ஒரே கனவு. அப்பா அம்மாவோட சேர்ந்து ஒன்றா ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன்.
ஆனா வாழ விடல. அவங்க என் கண்ணு முன்னாடியே அம்மாவை இல்ல. இப்ப என் மனசுல அவங்கள பழி வாங்கணும்னு என்ன இருக்கு? அதுக்காக தான் இந்த நாடகத்தையே நான் நடத்துறேன். என்னை கொல்றதுக்காக வெளியில காவல் இருக்கிற போலீஸ்காரங்க எனக்கு பார்வை இல்லைன்னு தெரிஞ்சா இவனால நம்ம யாரையும் அடையாளம் காட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை என்னை உயிரோட வாழ விடலாம் இல்லையா? நான் வாழணும் டாக்டர். ஒரு மகனா நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அதே மாதிரி ராதிகா அவன் நினைப்ப என் மனசுல இருந்து எடுத்தா அவ என்னை விட்டு விலகணும். அதான் அவளுக்கு நல்லது. எனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் அவளுக்கு கூட தெரியக்கூடாது டாக்டர். உங்களோட பையனா என்ன நினைச்சு நீங்க தான் இந்த உதவி எனக்கு செய்யணும். ப்ளீஸ் டாக்டர்.